அமெரிக்கா தான் உலகம் முழுக்க சுதந்திர சந்தை பொருளாதாரம் என்று பேசிய நாடு, பறைசாற்றிய நாடு. ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா தன்னுடைய சந்தையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அப்படின்னு தன்னுடைய சந்தையோட கதவுகளை மூடுது, ஜன்னல்களை மூடுது. அமெரிக்காவோட குற்றச்சாட்டு என்ன? சீனா ஒரு வர்த்தக யுத்தத்தை நடத்துது அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அமெரிக்கா நடத்துகிற வர்த்தக யுத்தத்துக்கு சீனா எதிர்வினை ஆற்றுகிறது என்பதுதான். இப்போ ரஷ்யாவினுடைய நிதி சொத்துக்கள் அப்படி அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளால் முடக்கப்பட்டிருக்கு, ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி முடக்கப்படுகிற நிதி சொத்துக்களின் மீது வரக்கூடிய வட்டி வருமானம் இருக்கு பாருங்க. அதை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு அதனுடைய இராணுவத்தை பலப்படுத்துவதற்கான நிதியாக அந்த வட்டியே பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் அதில் வெளிப்படுகிற குரூரம். நவீன தாராளமயம் உலகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கிற கடுமையான விளைவுகள் உழைப்பாளி மக்களை பாதிச்சிருக்கு, பெரும்பான்மையான மக்களை கடுமையாக பாதிச்சிருக்கு. ஆனாலும் நவீன தாராளமயத்தை விட்டு அவ்வளவு எளிதாக இந்த நாடுகள் வெளியேற முடியலை. காரணம் என்னன்னா, உலக பொருளாதாரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி போக்குகள் பற்றி தான் இந்த பகிர்வு என்பது. அமெரிக்கா தலைமையிலான மேலை நாடுகள் ஏகாதிபத்திய முகாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாடுகள் தொடுக்கிற பொருளாதார தடைகள் உலகத்தில் 1/3 நாடுகளை ஏதோ ஒரு நேரத்தில் என்று கணக்கு வைத்தால் கூட 1/3 நாடுகளை பாதிச்சிருக்கு என்பதுதான். அப்போ எந்த அளவுக்கு அமெரிக்கா தலைமையிலான இந்த மேலை நாடுகளுடைய தாக்குதல்கள் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீண்ட காலமாக சிறிய நாடுகளை குறிவச்சு தான் இந்த பொருளாதார தடைகள் என்பது கட்டவிழ்த்து விடப்பட்டன. சிறிய நாடுகள் அடங்கி ஒடுங்கி அடிபணிவது என்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருந்தது. ஆனால் அண்மை காலமாக பெரிய நாடுகளோடு மோதுவது, பொருளாதார தடைகளை விதிப்பது, குறிப்பாக சீனா உதாரணமாக சொல்லலாம். அதை அமெரிக்கா தலைமையிலான ஏகாதிபத்திய நாடுகள் செய்து, அப்போ சிறிய நாடுகள் மாதிரி இந்த பெரிய நாடுகள் அமைதியாக இருப்பதில்லை, திருப்பி அடிக்கிறாங்க, எதிர்வினையை ஆற்றுகிறாங்க. இது உலக பொருளாதாரத்தில் நவீன தாராளமய கட்டமைப்பை விட்டு வெளியே வர முடியாது என்று நினைத்த நாடுகளுக்கு கூட, குறிப்பாக தெற்குலக நாடுகளுக்கு இன்னைக்கு ஒரு வழியை காமிக்குது, ஒரு நம்பிக்கை அளிக்கிறது என்பது தான் இந்த பகிர்வினுடைய மிக முக்கியமான நோக்கம். பிரபாத் பட்நாயக் போன்ற இந்திய நாட்டின் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்கள் இது பற்றிய வெளிச்சத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்காங்க என்பதுதான். அப்போ உலகத்தில் 1/3 நாடுகள் ஏதோ ஒரு நேரத்தில் பொருளாதார தடைகளை சந்தித்திருந்த ஒரு சூழல் என்பதில் நாம் பார்த்திங்கன்னா ஈரானு, கியூபா, வடகொரியா இதன் மீதான பொருளாதார தடைகளை பற்றியெல்லாம் பார்த்து வந்திருக்கோம். அண்மை காலமாக சீனா குறிவைக்கப்பட்டிருக்கு, அதன் மீது பொருளாதார தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கு என்பது. இந்த பொருளாதார தடை என்பதே ஒரு முதலாளித்துவ விதிகளுக்கு முரணானது தான். ஆனாலும் கூட முதலாளித்துவம் தன்னுடைய மூர்க்கத்தனமான தாக்குதலை தொடுக்கத்தான் செய்து. இதை சொல்லப்போனால் இது ஒரு டே லைட் ராபரி என்று சொல்லுவாங்க, பகற்கொள்ளை என்று சொல்லலாம். அதை இன்னைக்கு உலக நாடுகள் மீது அது கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கு. அதில் எந்த அளவுக்கு குரூரமான வழிமுறைகளை கையாளுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பொருளாதார தடை விதிக்கப்படுகிற நாடுகள் தங்களுடைய நிதி சொத்துக்களை மேலை நாடுகளோட வங்கிகளில் வச்சுருந்தாங்கன்னா அந்த சொத்துக்களை முடக்குவது, ஃப்ரீஸ் பண்ணுவது என்பது அதில் ஒரு வடிவம். அப்படி இப்போ ரஷ்யாவினுடைய நிதி சொத்துக்கள் அப்படி அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளால் முடக்கப்பட்டிருக்கு, ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் என்ன குரூரம்னா, அப்படி முடக்கப்படுகிற நிதி சொத்துக்களின் மீது வரக்கூடிய வட்டி வருமானம் இருக்கு பாருங்க. அதை இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு
அதனுடைய இராணுவத்தை பலப்படுத்துவதற்கான நிதியாக அந்த வட்டியே பயன்படுத்தப்படுகிறது என்பது தான் அதில் வெளிப்படுகிற குரூரம் என்பது. இன்னொன்று, அமெரிக்கா தான் வந்து உலகம் முழுக்க சுதந்திர சந்தை பொருளாதாரம் என்று பேசிய நாடு, பறைசாற்றிய நாடு. ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா வந்து தன்னுடைய சந்தையை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அப்படின்னு தன்னுடைய சந்தையோட கதவுகளை மூடுது, ஜன்னல்களை மூடுது. இப்போ ட்ரம்ப்பு நேற்று பதவியேற்றிருக்கிறார். ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, சீனாவிலிருந்து இறக்குமதியாகக்கூடிய பொருட்களின் மீது இறக்குமதி வரி என்பதை கூடுதலாக, ஏற்கனவே இருக்குது, கூடுதலாக 10% போட போகிறேன் என்று அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்படி சொல்லும்போது சீனா வந்து மற்ற சிறிய நாடுகள் போல ஒரு எதிர்ப்பு இல்லாமல் அது பணிந்து போவதில்லை. அப்போ சீனாவும் எதிர்வினை ஆற்றுகிறது. இப்போ அமெரிக்கா வந்து சீனாவுக்கு செய்து கொண்டு வந்த செமிகண்டக்டர் ஏற்றுமதியை நாங்கள் வந்து நிறுத்துகிறோம் என்று அறிவித்தது. சீனா என்ன திருப்பி அனுப்பிச்சுன்னா, சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்டிமோனி என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒன்று, இதை நாங்கள் வந்து தடை பண்ணுவோம் என்று சீனா பதிலுக்கு அறிவித்தது என்பதை நான் பார்க்குறோம். அதோடு சீனா நிற்கலை. அமெரிக்காவிலிருந்து சீனா இறக்குமதி, ஆயில் இறக்குமதி என்பதை, எண்ணெய் இறக்குமதி என்பதை பெரிய அளவு செய்து கொண்டு வந்தது. இன்னும் சொல்லப்போனால் சீனா தான் அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளில் 2வது இடத்தில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் வாங்குவது என்பதை சீனா வேகமாக குறைத்து கொண்டே வந்து விட்டுருச்சு. இப்போ ஒரு ஆண்டு பார்த்தா 2023ஆம் ஆண்டு வந்து சீனா 15 கோடி பேரல் எண்ணெய் இறக்குமதி பண்ணிச்சுன்னா, 2024 சீனா 8 கோடி பேரல் இறக்குமதி என்பது தான் இன்றைக்கி வந்து செய்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆகவே இப்படி 2வது இடத்தில் இருந்த சீனா 6வது இடத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு அது வந்து குறைச்சிருக்கு. இது எதிர்வினை மட்டுமல்ல, அமெரிக்காவோட பொருளாதார தடைகளுக்கு சீனா ஆற்றுகிற எதிர்வினை மட்டுமல்ல, அமெரிக்காவை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது என்ற வகையிலும் சீனா இதை வந்து செய்திருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, அமெரிக்காவிலிருந்து வாங்குகிற எண்ணெய் அளவை சீனா வெகுவாக குறைத்து கொள்ளும்போது, சீனா அதற்கு மாற்றாக யாரிடம் இன்னைக்கு எண்ணெய் கொள்முதலை பண்ணுறாங்கன்னா, ரஷ்யாட்ட பண்ணுறாங்க, வெனிசுலாட்ட பண்ணுறாங்க, ஈரான்கிட்ட பண்ணுறாங்க. ரஷ்யா, ஈரான், வெனிசுலா 3 என்னன்னு பார்த்தா அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆளாகி இருக்கிற நாடுகள் என்பதை நான் பார்க்குறேன். இப்போ அதில் சீனாவுக்கு வந்து ரஷ்யாட்ட இருந்து மலிவான விலையில் இன்னைக்கு வந்து எண்ணெய் கிடைக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்த சந்தையை இழந்திருக்கு, சீனா எண்ணெய் இறக்குமதியை குறைச்சிட்டனால. அதனால் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, ஐரோப்பிய நாடுகளில் தன்னுடைய சந்தையை விரிவாக்குவது என்பதை இன்னைக்கு அமெரிக்கா பண்ணுறாங்க. அமெரிக்காவோட குற்றச்சாட்டு என்ன? சீனா வந்து ஒரு வர்த்தக யுத்தத்தை நடத்துது அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அமெரிக்கா நடத்துகிற வர்த்தக யுத்தத்துக்கு வந்து சீனா எதிர்வினை ஆற்றுகிறது என்பதுதான், தன்னை காத்து கொள்வதற்காக எதிர்வினை ஆற்றுகிறது என்பதுதான் நாம் பார்க்குறது. ஆகவே தான் சிறிய நாடுகளை வந்து அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகள் பொருளாதார தடைகள் மூலமாக மிரட்டிய போது அவையெல்லாம் பணிந்து கொண்டே வந்தன. ஆனால் இப்போ பெரிய நாடுகளை, சீனா போன்ற நாடுகளை மிரட்டும் போது அவையெல்லாம் எதிர்வினையாற்றுறது, திருப்பி அடிக்குது என்பதை நான் பார்த்தோம். அதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பது, டாலருக்கு சர்வதேச வர்த்தகத்தில் இருக்கிற இடம் என்பதை வந்து இந்த நாடுகள்லாம் இன்றைக்கி வந்து அதை வந்து கேள்விக்குறியாக்குகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இப்போ ரஷ்யா, ஈரான், வெனிசுலா என்று சொல்லும்போது, ரஷ்யாவும் ஈரானும் ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளே இருக்காங்க. வெனிசுலா இப்போ விரைவில் அதில் சேரப்போகிறாங்கன்னு பார்க்குறோம். இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து டாலரை பயன்படுத்துறதில்ல. அப்படிங்கும்போது உலக வர்த்தகத்தில் டாலரை வந்து ஒரு நாள் இரவில் வந்து அப்படி தலைகீழ வந்து டாலரோட பொருத்தப்பாட்டை வந்து கேள்விக்குறியாக்க முடியாதுங்கிறது வேற.
ஆனால் டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கிற போக்கை நோக்கி உலக நாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கு என்று நாம் இதை சொல்லலாம். ஆனால் என்ன சிரமம் இருக்குன்னா, ஒரு ஆல்டர்னேட் கரன்சி என்பது, இப்போ டாலருக்கு மாற்றாக ஒரு கரன்சி எது என்பதில் இன்னும் ஒரு திட்டவட்டமான ஒரு இடத்திற்கு இந்த நாடுகள் வர முடியலை என்கிற யதார்த்தமும் இருக்குது. ஆனால் இந்த போக்குகளில் கிடைக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நவீன தாராளமயத்தை உலக நாடுகள் தழுவ வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டது. சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு பிறகு, சோசியலிச முகாமினுடைய பின்னடைவுக்கு பிறகு நவீன தாராளமயம் உலகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கிற கடுமையான விளைவுகள் உழைப்பாளி மக்களை பாதிச்சிருக்கு, பெரும்பான்மையான மக்களை கடுமையாக பாதிச்சிருக்கு. ஆனாலும் நவீன தாராளமயத்தை விட்டு அவ்வளவு எளிதாக இந்த நாடுகள் வெளியேற முடியலை. காரணம் என்னென்னா, இப்போ நவீன தாராளமயத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பன்னாட்டு மூலதனத்தின் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கணும். பன்னாட்டு மூலதனம் என்ன மிரட்டுதுன்னா, நீ கட்டுப்பாடுகளை விதிச்சா நான் தேசத்தை விட்டு ஓடிடுவேன் அப்படி மிரட்டுது. இப்படி ஓடிடுவேன் அப்படின்னு மிரட்டும் போது உடனடியாக இந்த தேசத்திற்கு தேவையான பல பொருட்கள் கிடைப்பதில் சிரமம் ஏற்படும். சிரமம் ஏற்படும் போது மக்கள்கிட்ட எதிர்ப்பு என்பது ஏற்படும். இதுதான் டிரான்சிஷனல் பெயின் என்பது. அப்போ டிரான்சிஷனல் பெயினுக்கு, அந்த மாற்றத்திற்கு, அந்த மாற்றத்தின் வழிக்கு மக்களை தயார் செய்யாமல் நவீன தாராளமயத்தை கடப்பது என்பது குறிப்பாக தெற்குலக நாடுகளுக்கு, ஏழை எளிய நாடுகளுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது என்பது தான் இவ்வளவு காலம் நாம் பேசி வருகிற சவால். அந்த சவால் இப்பவும் இருக்குது என்பது உண்மை. ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சி போக்குகள் என்பது அந்த டிரான்சிஷனல் பெயினை, அந்த மாற்றத்திற்கான வழியை ஓரளவு மட்டுப்படுத்துகிற, குறைக்கிற வாய்ப்புகள் என்பதை உலக அரங்கில் ஏற்படுத்தியிருக்கு என்று இன்னைக்கு பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் விவாதம் நடைபெறுகிறது என்பதை பார்க்கலாம். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், மாற்று சந்தையை தேடுவது, அதே நேரத்தில் மாற்று நாணயத்தை தேடுவது என்கிற இந்த இரண்டு அம்சங்கள் இந்த விவாதத்தில் கூர்மையாக இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கு என்பதை பார்க்கணும். ஆகவே உலக பொருளாதாரத்தை பற்றிய இந்த நுட்பமான பார்வை என்பது, இந்த நிகழ்ச்சி போக்குகள் பற்றிய ஒரு மதிப்பீடு என்பது உலகம் முழுக்க நவீன தாராளமயத்தை எதிர்த்து போராடுகிற தெற்குலக நாடுகளுக்கு, ஏழை எளிய நாடுகளுக்கு, உழைப்பாளி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கிற கூறுகளை கொண்டதாக இருக்குது என்பது தான் நாம் இன்னைக்கு கிடைக்கிற செய்தி என்று சொல்லலாம்.